இன்றைக்கு ராகி மா தோசையும் தேங்காய் சட்னியும் செய்து காட்டப்படும். இதுக்கு முதல்ல உளுந்தையும் வெந்தயத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலம் ஊற வைக்க வேணும். எல்லாம் கழுவி ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்ல பட்டை அரைச்செடுப்போம். இந்த அரைச்ச உளுந்துக்குள்ளே ஒரு 2 கப் குரக்கன் மாவும் இதோட ஒரு அரை கப் அவிச்ச கோதுமை மாவையும் சேர்த்து கரைச்சி வைக்க வேணும். இந்த ராகி மாவு நாங்கள் குரக்கன் மான்னு தான் சொல்கிறோம். கொஞ்சம் தண்ணியும் ஒரு தேவைக்கேற்ற மாதிரி சேர்க்க வேணும். அது கரைக்க வேணும். ஆக இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் எல்லாம் கரைச்சி எடுத்தாச்சுது. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணித்தியாலம் இப்படியே புளிக்க வைப்போம். இப்போ 8 மணித்தியாலம் ஆகிட்டு துறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது. நல்லா பொங்கி வந்திருக்குது. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து கரைச்சி எடுப்போம். இனி இந்த தோசை சுடுற ஒரு சட்டியை வச்சு ஒன்றொண்டா சுட்டு எடுக்க வேண்டியது. இந்த தோசை காலமை சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், இரவு சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம். ஒரு சுவையான தேங்காய் சட்னி செய்தால் நல்லா இருக்கும். சுவையான குரக்கன்மா தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.